இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைகள். சரிங்க. அவங்களுடைய ஜாதகம் எப்படி மாறுபடும்? ஒரு ட்வின்ஸில் ஒருத்தர் டாப்பில் இருக்கார், ஒருத்தர் வேலை வெட்டியே கிடையாது. அவர் அங்கேருந்து கேட்குற ரஷ்யாவில் இருக்கார். அவன் தேர்வானா தேர மாட்டானா? இப்போ குழந்தை பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆண் உரையில் பெண்ணும், பெண் உரையில் ஆணும் பிறக்காதா? பெண் ஆணா மாறுறதுலாம் இருக்குங்க ஐயா. இதே மயிலாப்பூரில் நான் 2015 நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்ல ஐயா, அதுக்கு நேரம் எதிர்த்தாப்புல சிட்டி லைட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். இப்போ தத்து கொடுத்தாலும் ஜாதக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சேம் தான், மாறாது. ஐயா லக்கணங்கிறது ஜாதகர் 8ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு கொண்டா லக்கணம் பாதிக்கப்பட்டா தத்து போய் வந்தவரும் உண்டு. ஒன்று தாத்தா பாட்டி வீடு வரும். சேலத்தில் எல்லைப்பிடாரின்னு ஒன்று இருக்குது. சனி செவ்வாய் அடங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்போ அது 3ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது. 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி கொள்ளக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் பார்டருங்க ஐயா. வடிவலையை சொல்லும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, அது மாதிரி. கடுமையான ஒரு 1.5 வருஷத்துக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. இதில் மீனம் தான் ஜம்மு காஷ்மீருக்கு ஐயா. மகரத்துக்குள்ளே எப்போ சனி வந்து 3ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்தாரோ அப்போ தான் நம்ம பாரத பிரதமர் ஆர்டிகல் 370 போட்டார். அவராக போட்டார், சனி போட்டுச்சுங்க ஐயா. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைகள் தான். சரிங்க. அவங்களுடைய ஜாதகம் எப்படி மாறுபடும்? அவங்களுடைய கர்மாங்கிறது வேறு தானுங்க ஐயா. அவங்களுடைய இப்போ ட்வின்ஸ்லேயே வந்து ஒரு சிலர் வந்து டாக்டராக இருக்காங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லேப் வச்சுட்ருக்காங்க. ஒரு ட்வின்ஸு வேலை வெட்டிக்கே போக வீட்டில் இருக்காருங்க ஐயா. ஒரு ட்வின்ஸில் ஒருத்தர் டாப்பில் இருக்கார், ஒருத்தர் வேலை வெட்டியே கிடையாது. அவர் அங்கேருந்து கேட்குற ரஷ்யாவில் இருக்கார். அவன் தேர்வானா தேர மாட்டானா? ட்வின்ஸுங்க. என்னங்க என் ஜாதகம் இப்போ இருக்கா, அவன் என்னங்க இப்படி இருக்கான்? அப்போ இவருக்கு வந்து ட்வின்ஸாக இருந்தாலும் அப்படி மாறுது அமைப்பு. அவங்க கர்மான் வேறு இருக்குல்லங்க, அவங்கவுங்க கர்மான் இருக்குல்லங்க ஐயா. இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு பிரபலமாகாதவங்க இல்லை மற்றவங்க. உங்களை மாதிரி பிரபலமாக யாராக இருக்காங்களா? இல்லைங்க. ஒரே தாய்க்கு தானே நம்ம தகப்பனார் தானே பிறக்கிறோம். மாறுபாடு உண்டுங்க அவங்கவுங்க கர்மா. ட்வின்ஸாக இருந்தாலும் கர்மா மாறுபடுங்க ஐயா. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பிரபலம் அவங்களுக்கு பாருங்கள், ஒரு ட்வின்ஸ், 2 ட்வின்ஸு, அதில் பல்லு முளைச்சி குழந்தை பிறந்துச்சு. நான் கேட்டேன், ஐயா பல்லு முளைச்சி பேரப்பிள்ளை பிறந்துச்சா? ட்வின்ஸில் ஒன்று பல்லு முளைச்சி பிறந்துச்சு. ஆமாங்க, பல்லு முளைச்சே பிறந்துச்சுங்க. அது கூட தெரியுமா? ஆமாம் சொல்லலாங்க ஐயா. அது பயிற்சி தாங்க ஐயா. ஐயா நான் இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே சில ஜாதகங்கள்லாம் 40 நிமிஷம் ஆயிருங்க ஐயா. உள்ளே நுழைய விடாதுங்க ஐயா. கேட் போட்டு லாக் பண்ண மாதிரி ஆயிரும். சொல்ல மைண்டு ஓடாதுங்க ஐயா. வேறு சிந்தனை இருக்கும், அவங்களுக்கு வேறு சிந்தனை இருக்கும், நம்ம கேட்குறதுக்கு சிங்க் ஆகாது. அப்புறமேலு கஷ்டப்பட்டு பிடிச்சி பலன்னு சொல்லி முடிச்சிருவேன். சில பேருக்குலாம் எடுத்தோடனே பட்டு வந்துடும், டக்குன்னு வந்துடும். சில பேருக்கு வராது, ஏன்னா அது நம்ம பாதசாரத்துக்கு உள்ளே போய் இது எப்படி இருக்குன்னு வச்சு சொல்கிறது கஷ்டம். அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கின உடனே எனது குழந்தை இது பல்லு முளைச்சி பிறந்ததான்னு. அவங்க பல்லு முளைச்சி பிறந்ததுங்க, ட்வின்ஸுங்க. அது ஆண் ஒன்று பெண் ஒன்று. அது ட்வின்ஸில் ரொம்ப அபூர்வம்லாம் இருக்குங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் நான் ட்வின்ஸான்னு கேட்குறேன், 3 குழந்தைங்கிறாங்க. 3மே ஒட்டி பிறந்தது. நான் என்னுடைய நாலேஜுக்கு நான் கேட்குறேன், எடுத்து ட்வின்ஸ் இருக்கான்னு. இல்லைங்க சார், 3 சார் அப்படிங்கிறாங்க. 3 குழந்தைங்க. அதில் பாருங்கள் ஐயா, 2 ஆண் 1 பொண்ணு பிறந்திருக்கு 3 குழந்தையில. அது மாதிரி அதில் ஒரு குழந்தை பாருங்க ஐயா, இன்னொரு ஜாதகம் ட்வின்ஸு, ஒரு காதே இல்லை ஒரு குழந்தைக்கு. மாறுபடுங்க ஐயா, அவங்கவுங்க கர்மான்னு ஒன்று இருக்குங்க ஐயா. இவங்க 2 பேரும் ஒட்டி பிறக்கணுங்கிறது இறைவனுடைய கர்மா தாங்க ஐயா. இவங்க கேரக்டர் வேறு, இவங்க கேரக்டர் வேறுங்க ஐயா. ஒரு ட்வின்ஸுங்க, சிஸ்டர்ஸ் 2 பேருமே. சிஸ்டர்ஸு ட்வின்ஸு, ஆனால் 15 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை. மேக்ஸிமம் ட்வின்ஸ் ரொம்ப இதாக இருப்பாங்க. அது 15 வருஷம் கூட எனக்கு பேரே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. கௌரின்னு யாருக்கா பேர் இருக்கான்னு அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்கிறாங்க. கௌரி சங்கரின்னு பேருங்க ஐயா. இந்த அம்மா ஒரு அஸ்ட்ராலஜர். அந்த அம்மா அவங்க ஒரு ஜோதிடர். அவங்க பெங்களூரில் இருக்காங்க, ஜாதகம் கொடுக்குறாங்க. யாருக்கா கௌரின்னு பேர் இருக்கா? ட்வின்ஸியா நீங்களா அப்படின்னு. நான் ட்வின்ஸுங்க, அவங்க பேர் மட்டும் சொல்லாதீங்கிறாங்க. அந்த அம்மா அஸ்ட்ராலஜர், பெங்களூரில் லோக்கல் சேனல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. இப்படிலாம் அபூர்வம் இருக்குங்க ஐயா. இப்போ குழந்தை பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆண் உரையில் பெண்ணும், பெண் உரையில் ஆணும் பிறக்காதா? பிறக்காதுங்க ஐயா. அப்படியா? கரெக்டாக அந்த ஆண் உரையில் தான் பிறக்குங்க ஐயா. அப்படி மாறி பிறந்தா கேரக்டர் வேறங்க ஐயா.
அவங்க வந்து திருநங்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்க, ஓ அந்த மாதிரி பிறந்தா திருநங்கைங்க. அப்படியா? ஆமாம், தனுசு தான் திருநங்கைக்கான பாவகங்கய்யா. அது ஆண் பெண் தத்துவ ராசிங்கய்யா தனுசு. ஓ நிறைய திருநங்கைகளுக்கு அந்த மாதிரி கிரகங்கள் அந்த மாதிரி வருங்கய்யா. பெண் ஆணா மாறுறதுலாம் இருக்குங்க. 2015லங்கய்யா நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்லங்கய்யா, அதுக்கு நேரம் எதிர்த்தாப்புல சிட்டி லைட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் ஜாதகம் பார்க்குறேன். அவர் வந்து நங்கநல்லூர்லேருந்து ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவர் சொல்கிறாரு, என் பொண்ணு ஆணா மாறணுங்குது அப்படிங்கிறாரு. நான் வாங்கிட்டு கேட்கும்போது, ஐயா அது மாறுபட்ட ஜாதகமாக இருக்குது, வேறு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கா? எனக்கு அன்றைக்கி இருந்த நாலேஜே கேட்குறேன். இது மாறுபட்ட ஜாதகம் தான், என் பொண்ணு ஆணா மாறணுங்குது, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறது, பாய் கட்டிங் வச்சுக்கிறது, ஸ்மோக் பண்ணுது, பைக் எடுத்து ஓட்டுது, எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறா, நான் தத்தெடுத்து வளர்த்தேன் அப்படிங்கிறாரு. அவரு வந்து பிராமின்ங்க ஐயா. அந்த குழந்தை யாருன்னு தெரியாது, தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதான் சொன்னேன், இந்த மாதிரி தத்தெடுத்து வளர்த்தவ நான் அவங்களுக்கு சொல்லலை, நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அவங்க அழுகுறாங்க, இந்த பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேரண்ட்ஸ். இதுக்கு சில மாற்றங்கள்லாம் இதெல்லாம் செய்யுங்கய்யான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேரக்டர் மலர் மருத்துவம் டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லி, ஒரு ஃபேமஸான ஒருத்தர் மலர் மருத்துவம் அது பண்ணி அந்த பொண்ணு கேரக்டரையும் மாற்றி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்கய்யா. இப்போ தத்து கொடுத்தாலும் ஜாதக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சேம் தான், மாறாது இல்லையா? அதெல்லாம் மாறாது. சும்மா அதாவது எப்படி தத்து போகிற ஜாதகம் அவங்க ஜாதகம். ஐயா லக்கணங்கிற ஜாதகர் 8ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு கொண்டா லக்கணம் பாதிக்கப்பட்டா தத்து போய் வந்தவர்னு உண்டு. ஒன்று தாத்தா பாட்டி வீடு வரும், இதில் பாதகாதிபதி தொடர்பு கொண்டால் வேறு சமூகம் வேறு கலாச்சாரத்திலவே வாழ்வாங்க. இப்போ எங்கள் அப்பாவுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க மதுரையில் ஒரு பிரபலமான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெச்எம்மாக இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. எங்கள் மாமாவும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், இவங்க பேராசிரியர் இவங்க. ஆனால் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்காங்க, குழந்தை இல்லை. கூட அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க சிம்மக்கல்ல அவங்க பிராமின். 5 பெண் குழந்தை, 6ஆவதாக பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எடுத்து வந்து வளர்க்குறாங்க. அவங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னா, எங்களுக்கு 5 குழந்தை ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு குழந்தைகள டீச்சர் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க வளர்க்குறாங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா பிறந்தது பிராமணர் குலம், ஆனால் வாழ்கிறது ஒரு சத்திரியர் வீட்டில். இந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குது. அந்த பொண்ணோட ஜாதகம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தடவை கேட்டு வாங்கி போட்டு பார்த்தா பாதகாதிபதி தொடர்பு, பாதகாதிபதி சாதி, சமுதாயம், மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாத்தையும் மாற்றிருங்க ஐயா, எல்லாத்தையும் மாற்றிருங்க ஐயா. இப்போ ஆச்சாரமாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஆச்சாரம் கெட்டு போகிறவங்களும் இருக்காங்கல்ல. ஆமாம், இருக்கிறாங்கல்ல. இப்போ ஒருத்தர் சைவ சமூகத்தில் சார்ந்தவர், அவர் ஜாதகத்தில் ஆச்சாரம் கட்டு வாழணும்னு இருக்குது. 5ஆம் இடம் 9ஆம் இடங்கிறது ப்ரொசீஜருங்க ஐயா. இப்படித்தான் வாழணும். ஒரு சத்திரியர்னா அவருடைய கொள்கை இது, ஒரு பிராமணர்னா இதோடைய கொள்கைன்னு இருக்குது. இதுக்கு அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெடும் பொழுது அதுக்கு எதிர்மறையான வேலைகளை செஞ்சிடுறாங்க. அதுவும் கிரகமே காரணம். நம்ம முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சுட்டு வர்றோமோ அது பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. நீங்கள் 5, 9 கட்டாலே எங்கள் குடும்பத்தில் 2 கல்யாணம் முடிச்சாலும் உண்டுங்க ஐயா. 2 கல்யாணம் 3 கல்யாணம் அப்படி முடிச்சாலும் இருக்குங்க ஐயா. வேறு ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணுவாங்க, வேறு கலாச்சாரம் ஐயா. இதே சென்னைக்காரருங்க ஐயா, இதே சென்னைக்காரர் பிலிப்பைன்ஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, சிங்கப்பூரில் வேலைக்கு போய். நான் ஜாதகத்தை வாங்கி எதாவது சமுதாயம் மாற்றி எதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், வேறு கலாச்சாரம் பண்ணிக்கலாம், என் ஒய்ஃபு பிலிப்பைன்ஸுங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, என்ன எப்படிங்க மொழி இதெல்லாம் பேசுகிறீங்க? எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது, நான் ஊருக்கும் வரலை, நான் 10 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், ஊருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும். ஆனால் பூர்வீக காஞ்சிபுரம் மாவட்டம். இது சர்வசாதாரணமாக நடக்குது, இன்னைக்கு நடக்குது. அவங்க பிலிப்பைன்ஸ் பொண்ணு, உங்கள் குழந்தைகளுக்காக தெரியுமா? விதிப்படி தான். ஆமாங்க ஐயா, மாறவே மாறாதுங்க. வேறு கலாச்சாரம் மாறாது, வேறு கலாச்சாரம், வேறு இனம், வேறு மொழி, சம்மந்தமே இல்லாமல் வருது. இவர் தனிக்கு செங்குந்த முதலியார் அவர். நான் ஜாதகத்தை வாங்கிட்டு கம்யூனிட்டி கேட்டுருவேன், ஐயா நீங்கள் இந்த இதுங்களா அப்படின்ட்டுருவேன். அது ஆய்வுக்காக கேட்குறதானே ஒழிய, அது குருங்கிறது முதலாளி, அதை நான் முதலியார்னு மாற்றி வச்சுருக்கேன். அப்போ அந்த மாதிரி கேட்குறனால அவர் ஆமாங்கன்னார். வேறு கலாச்சாரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதான் சொல்லுங்க, பாதகாதிபதி எல்லாத்தையும் மாற்றிடுங்க ஐயா. இப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் கல்லூரிங்க ஐயா, அதில் போய் பாதகாதிபதி சம்மந்தப்படுதுங்க ஐயா. இவங்க ஹிந்துவாக இருந்தால் கிறிஸ்தவ கல்லூரியில் படிப்பாங்க ஐயா, அல்லது இஸ்லாமியருடைய கல்லூரியில் படிப்பாங்க ஐயா. வேறு மொழி பேசக்கூடிய மக்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு ஜாதத்தில் 7 கூடையும் கூட பாதகாதிபதி. இவர் தமிழர், இலங்கையில் சிங்களர்னாலே ஆகாது, ஆனால் ஒரு சிங்களரோட பார்ட்னராக இருக்கார், சிங்களரோட பார்ட்னராக தொழில் செய்கிறாரு. நான் அவர் வீட்டிலே சாப்பிட்ருக்கேங்க ஐயா. அவருடைய அமைப்பு அப்படி இருக்குது, அவர் ஜாதத்தில் அப்படி இருக்குது. அப்போ அவங்க கெட்டவன் நல்லவங்கலாம் 2வது விஷயம். நம்ம அதுக்கு உதாரணமாக நம்ம பாலச்சந்திரையா அழகாக சொல்லியிருப்பார், சிங்களவன்லேயும் நல்லவன் இருக்கான், புண்ணியமனம் கிளைமாக்ஸ் அதானுங்க, தமிழர்லேயும் கெட்டவன் இருக்காங்கிறது தானுங்க. அப்போ அதில் பாதகாதிபதி சேரும் பொழுது இந்த 6, 8, 12 தொடர்பு வந்துச்சுன்னா சிக்கலாயிரும். இல்லைன்னா கைகுலுக்கி சந்தோஷமாக வாழ்வாங்க.
என்னுடைய தாயாருங்க ஐயா, அவங்க கூட அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இஸ்லாமியர். அவங்க தாத்தாவோ எங்கள் தாத்தாவும் ஃப்ரெண்டு. அவங்களும் எங்கள் அம்மாவும் ஒன்றா ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் ஒன்றா முடிச்சு ஒரே ஸ்கூலில் 40 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் 8வது படித்தா உங்களுக்கு போயிடுவாங்க இல்லைங்க, 40 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய ஜாதகப்படியும் எங்களுடைய தாயாருடைய ஜாதகப்படியும் வேறு கலாச்சார நட்பு அம்மாவுக்கு இருக்குது. அவங்க கூட பணிபுரிஞ்ச டீச்சர் அவங்க என்ன இருக்காங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, 84 வயசு அவங்க இறந்துட்டாங்க. அப்போ பாருங்கள், கலாச்சாரம் மீறியான ஒரு நட்பு. அவங்க இஸ்லாமியர், நம்ம இந்து, ஆனால் உயிராக பழகுவாங்க. எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு 5 பவுனில் செயின் கொண்டு வந்து போடுறாங்க. உறவுகள் கூட செய்யலை. அதே மாதிரி அங்கே எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது. அப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா கடைக்கு போவோன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது எங்கள் அம்மா, ஏன் நகை கடைக்கு உங்கள் வீட்டுக்காரன் கூப்பிட்டு போ, என்னையே கூப்பிட்டு போகிற, நீ வா, உங்கள் வீட்டுக்கு எல்லாம் விருந்தாளுகள்லாம் வருவாங்க, நீ வா, ஒரு வேலை இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் 5 பவுனில் செயின் வாங்கி கழுத்தில் போட்டுக்கோ, உனக்கு தேவை. ஏன் இன்னும் எனக்கு வாங்கி போடுற நீயே அப்படின்னா, நீ இப்படியே எப்போ பார்த்தாலும் நகை எல்லாமே இருக்கிற, சொந்த பந்தமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்கல்ல, இந்த நகையை போட்டுக்கோ. அந்த மாதிரி நட்புங்கய்யா யாருங்க செய்வா? அவங்க பிறப்பால் இஸ்லாமியர். அதில் பாருங்கள், அவங்க பேரன், அவங்களுடைய பையனும் எங்களுடைய சிஸ்டரும் கிளாஸ்மேட்டு, அவங்களுடைய பேரனும் எங்கள் அக்கா பையனும் கிளாஸ்மேட்டு, என் பொண்ணும் அவங்க பேத்தியும் கிளாஸ்மேட்டு. எத்தனை ஜென்ரேஷனாக போகுது பாருங்கய்யா. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நட்பு. இப்போ உங்களை போன்ற ஜோசியர்கள் பல பேர் பல கோயிலில் சொல்கிறீங்க, இந்த கோயிலுக்கு போங்க நல்லா நடக்கும், இந்த கோயில் போகணும். இப்போ வேறு சிலர் எல்லைச்சாமியை கும்பிட்றது ரொம்ப முக்கியன்றாங்க. ஐயா, எல்லைச்சாமிங்கிறது ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு 4க்கு 12 இருந்தால், 4க்கு 2 இருந்தால் 4ஆம் இடம் வசிப்பிடும். 4ஆம் இடம் வசிப்பிடும். அதுக்கு 12ஆம் இடத்துல பாவிகள் தொடர்பு கொள்ள, அல்லது அதுக்கு 2ஆம் இடத்தில் பாவிகள் தொடர்பு கொள்ள, இவங்க அந்த எல்லைச்சாமி வழிபாடு செய்யும்பொழுது தடை நீங்கும். அது என்ன பேர் கொண்ட சாமின்னு எடுக்கலாங்க ஐயா. இப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா, நம்ம ஏற்காடில் செங்கல்வராயன்னு ஒரு கோயில் இருக்குங்க. செவ்வாய் தான் செங்கலுங்க ஐயா. சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது ராயர்னு பேர் மாறுங்க ஐயா. அங்கே சனியும் தொடர்பு கொள்ளணும். நாங்கள் செங்கல்வராயனை போய் கும்பிடுங்க. அந்த மண் சார்ந்து கோயில் இருக்குங்க ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, சேலத்தில் எல்லைப்பிடாரின்னு ஒன்று இருக்குது. சனி செவ்வாய் தான் அடங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்போ அது 3ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது. 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி கொள்ளக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் பார்டருங்க ஐயா. வடிவலையை சொல்லும், இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, அது மாதிரி. அப்போ நீங்கள் எல்லைப்பிடாரியை கும்பிடுங்க. சனி செவ்வாய் ரயில்வே ட்ராக்கு. அப்போ சேலத்தில் ரயில்வே ட்ராக்கை ஒட்டி எல்லைப்பிடாரி அம்மன் இருக்கும். அது பெண் வீடு, அதை கும்பிடுங்க, சால்வ் ஆகும். அது கும்பிட்டு சால்வ் ஆச்சு அவருக்கு. அவர் இந்த ஜென்செட்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. சீமென்ஸ் கம்பெனின்னு நினைக்கிறேன். சீமென்ஸ் அதை ஒன்று ஜென்செட் பண்ணுறாரு. அது பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவருக்கு எல்லா பிரச்சனை வந்துச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு, நடவாத பிரச்சனை வந்துச்சு. 3ஆம் இடம் தான் நடவாத, 3ஆம் இடம் தான் பென்சிங்கு. ஸோ அங்கே போங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், சால்வ் ஆச்சுங்க. அந்த பேர்களாக வருங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர்கள் வரும். இப்போ உதாரணமாக கேதுங்கிறது கோட் ஷூட்டுங்க ஐயா. குருங்கிறது குருவேங்க ஐயா. குருவே. சனிங்கிறது ஒருத்தரை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி அடுத்தவரை உயர்த்தி சொல்லுதல் சனி. வாங்க சாமி, போங்க சாமி, ஐயப்ப மலைக்கு சபரிமலைக்கு மாலை வட்ட சொல்கிறாங்கல்ல, எல்லாரையும் சாமின்னுவாங்க, அதுதான் சனி. அப்போ அவர் ஜாதகத்தில் சனி குரு கேது காம்பினேஷன். இது எங்கே இருக்குது? 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்கிறேன், விருதுநகர் மாவட்டத்தில் ராம்கோ சிங் ஃபேக்ட்ரி அந்த பகுதிகளில், அதுலேருந்து கிழக்கு முகமாக போனால் கோட்டூர் சின்னையாபுரம்னு ஒரு ஊர் வரும், கோட்டூர்னு ஒரு ஊர் வரும். அந்த கோட்டூரில் கோட்டூர் குருசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அவரை போய் பாருங்கள், பிரச்சனை சால்வ் ஆகும். அது கேது சாரத்தில் இருக்குது, சனியோட சம்மந்தப்பட்டிருக்கு. அங்கே போய் தலையை மொட்டை அடிச்சுட்டு வாங்க. செஞ்சது சக்ஸஸுங்க. அந்த மண் சார்ந்து அந்த பழக்கம் எனக்கு இருந்ததுனால அந்த லொக்கேஷனில் டக்குன்னு அந்த பேரை எடுத்துகிறேன். இப்போ மன்னார் சாமிங்கிறது எங்கள் ஊர் பக்கம் வராது. மன்னார் சாமிங்கிறது எங்கள் ஊர் பக்கம் வராது. அது எந்த பக்கம் வரும்? முனுசாமிங்கிற பேர், மன்னார் சாமிங்கிறது சென்னை பகுதியில் வரும். அப்போ அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்கிறோம். ஐயா, 3ஆம் இடம் பாடி பில்டருங்க ஐயா. 3ஆம் இடம் ஒரு ஜாதகம் வருது, 3ஆம் இடம் பாடி பில்டரு, 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 3ஆம் இடம் சோல்ட்ரு, 3ஆம் இடம் சோல்ட்ரு, 3ஆம் இடம் சோல்ட்ரு. அதில் சனி தொடர்பு கொள்ளுது. சனி தான் முனீஸ்வரன், சரிங்களாங்கய்யா. 3 கூடையவர் 4ல் சொத்து வாங்க தடை. அப்போ 3ஆம் இடம் தான் பாடி பில்டரு, 3ஆம் இடம் தான் கை சோல்ட்ரு. அதில் அது ராகிகேதுவோட தொடர்பில் இருக்குது. ராகிகேதுங்கிறது மேம்பாலம். அப்போ மேம்பாலத்துக்கு கீழே பாடிகாட் முனீஸ்வரரை பாருங்கள். இது செஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டிட்டாருங்க ஐயா. அவர் என்னங்க நான் எங்கெங்கே போனேன் ஐயா, உங்கள் சாட்டில் இப்படி இருக்குது. 3ஆம் இடம் தான் கை, 3ஆம் இடம் தான் சொல்கிறேன். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்கிறாங்க. 3ஆம் இடம் தான் கை.
ஒரு கை இழந்தா என்ன சொல்ல, இந்த உடன்பிறப்பு இழந்த மாதிரி தானேங்க கையை இழக்கிறது. ஒரு கையே இழந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, வலது கை இழந்துட்டேன் இடது கை இழந்து சொல்கிறாங்களா இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இடம் வரும், அதை பிரித்து அப்படி சொல்கிறாங்க ஐயா. சிங்கப்பூரில் கொரோனா பரவல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு செய்தி ஆமாங்க. இந்தியாவை அது தாக்க வாய்ப்பு இருக்கா ஜோதிட? அதாவது இந்த சனி நிற்கிற இடம் சரியில்லைங்க ஐயா, உலகத்துக்கே சரியில்லை. சனி மீனராசியில் போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு காற்று ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ராகு எப்பெல்லாம் காற்று ராசியில் சம்பந்தப்படுகிறாரோ அப்போ அந்த புயல் காற்று வீசுதல், இந்த மாதிரியான விஷயம், காற்று மூலம் பரவக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் வருங்க ஐயா. அப்படியே வந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வருவாங்க ஐயா. அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குங்க ஐயா. அந்த குருவும் காற்று ராசியில் உட்காந்து பார்க்குதுங்க ஐயா, இந்த ராகுவை பார்க்குது. கும்பம் காற்று ராசிங்க ஐயா, கும்பம் காற்று ராசி. ராகு பாருங்க ஐயா, மிதுனத்தையும் காற்று ராசியும் ஏற்கிறாரு, கும்பம் காற்று ராசி அதை ஏற்கிறாரு, துலாம் தராசி வீடு அதுவும் காற்று ராசி, 3 காற்று ராசி ஏற்கிறாரு. ராகு சனி ராகு கூட பக்கத்துலேயே அடுத்த கடத்தில் சனி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவும் காற்று ராசியில் வந்து பார்க்குறாரு. இந்த கோச்சார கிரக நிலைகள் கடுமையான ஒரு 1.5 வருஷத்துக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. இதில் மீனம் தான் ஜம்மு காஷ்மீருங்க ஐயா. மகரத்துக்குள்ளே எப்போ சனி வந்து 3ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்தாரோ அப்போ தான் நம்ம பாரத பிரதமர் ஆர்டிகல் 370 போட்டார். அவராக போட்டார், சனி போட்டுச்சுங்க ஐயா. அது முண்டையன் அஸ்ட்ராலஜியில் மீனம் தான் ஜம்மு காஷ்மீருங்க ஐயா. சனி உள்ளே போனோடனே பிரச்சனை ஆச்சா இல்லைங்களா ஐயா? சனி உள்ளே போனோடனே அங்கே 25 பேரை ஃபயர் பண்ணாங்க, நம்ம அங்கே பாகிஸ்தானோட நம்ம அட்டாக் பண்ணோம், இதெல்லாம் நடந்துச்சு இல்லைங்க ஐயா. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு இப்போ 2ஆம் இடத்துல மகர இந்தியாங்க ஐயா, அதுக்கு 2ஆம் இடத்துல ராகுங்க ஐயா. ஆனாலும் மகரத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் இறுதி வெற்றி நமக்கு வருங்க ஐயா. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க ஐயா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் வந்து நம்ம பாரத பிரதமர் கட்டமைச்சிருக்காரு. அவர் நல்லவரோ கெட்டவரோ கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றினாங்கல்ல, தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி எல்லாருமே பண்ணாங்கல்ல. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளே அவங்கள குறை சொல்லக்கூடாது இல்லையா. அவருக்கான திறமை, அவர் ஜாதகம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகங்க ஐயா. அவர் விருச்சிக லக்னங்க ஐயா, அவர் 10ஆம் அதிபதியை சூரியங்க ஐயா. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க ஐயா. பாதிப்புகள் வந்தாலும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகாதுங்க ஐயா.